ஜமீன்தாருடைய ஆட்சியில் அவருடைய தனிப்பட்ட பொது செயல்பாடுகளுக்காக மந்திரிகள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மந்திரியைத்தான் இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. கோம்பை ஜமீனுடைய மந்திரியாக இருந்த குடும்பத்தில் வாரிசாவார். அவரைத்தான் இந்த காணொலியில் நாம் நேர்காணல் இருக்கிறோம். ஐயா, உங்கள் பேருங்க? மந்திரி ராஜ்கபூர். ராஜ்கபூர். உங்கள் பரம்பரை தான் கோம்பை ஜமீனில் மந்திரியாக இருந்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை தலைமுறைக்கு முன்பு மந்திரியாக இருந்தான்ற உங்கள் விஷயம் எதுவும் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 4 தலைமுறைக்கு முன்னர் வரை எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜமீன் நிறுவப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கிறது இருக்குது. அதில் ஆரம்ப காலத்திலிருந்தே ஜமீனுக்கு மந்திரியாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவரை நியமித்து அந்த ஒரு ஒருங்கிணைப்புக்காக, மத நல்லிணக்கத்துக்காக அந்த காலத்திலேயே அதை செஞ்சுருக்காங்கங்கிறது தொன்று தொட்டு நான் செவிவெளி அறிந்தது. ஊர் மக்களும் தெரியப்படுத்திய விதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோம்பை என்ற இந்த பகுதி தற்போதைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம். அன்று ஜமீனுடைய தலைநகராக இருந்திருக்கிறது. ஐயா கூறியது போல் வேறெங்கும் இல்லாத வகையில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த குடும்பத்தினர் அமைச்சராக பணியாற்றி தொடர்ந்து அந்த ஜமீனுக்கோ அல்லது பாளையத்திற்கோ பல நன்மைகளை செய்திருக்காங்க. அந்த வகையில் இன்றைய மந்திரி ராஜ்கபூர், அவருடைய பெயரே மந்திரி ராஜ்கபூர் தான். எந்த விதமான அடைமொழியும் அதில் இல்லை. அந்த பாரம்பரியத்திற்காக அவங்க குடும்பத்தில் அந்த பெயர் வைத்திருக்காங்க. விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்தே தென்னகத்தில் பாளையக்கார ஆட்சி முறை இருந்தது என்பது நமக்கு தெரியும். அந்த பாளையக்கார ஆட்சியில் பெரும்பாலும் ராஜகம்பள நாயக்க சமூகத்தினர் ஜமீன்களாக இருந்திருக்கிறாங்க. சில இடங்களில் தமிழ் சமூகங்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே கோம்பை ஜமீன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமீன் மட்டும்தான் கன்னட ஒக்கலிக கவுடர் சமூகத்தை சார்ந்த ஜமீன் இருந்திருக்கிறாங்க. அந்த ஜமீனில் தான் இவங்க மந்திரியாக பணியாற்றிருக்கிறாங்க. ஐயா சொன்னது போல் ஒரு 4 தலைமுறை தெளிவாக தெரிஞ்சிருக்காரு. உங்களுடைய தந்தை பேர் என்னங்க? தந்தை பேர் ஷேக் அப்துல் அகமது கான். ஆனால் ஊரில் பெரிய மந்திரி இல்லைன்னா கண்ணாடி மந்திரின்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு அவர் மக்களுடைய செல்வாக்கு அடைஞ்சிருக்கார். அவருடைய இயற்பெயர் மக்கள் சொல்லாமல் மரியாதை நிமித்தமாக பெரிய மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய மந்திரி கண்ணாடி மந்திரி கண்ணாடி போட்டிருக்கிறதுனால கண்ணாடி மந்திரி சொல்லியிருக்காங்க. பொதுவாக மரியாதை நிமித்தமாக பேரை சொல்ல மாட்டாங்க, ஒரு அடைமொழி வச்சு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுது. உங்களுடைய பாட்டனார், அப்பாவோட அப்பா, அவர் பேருங்க? அவர் பேர் முத்துவா ராவுத்தர். அவரும் மந்திரி ராவுத்தர்னா தான் தெரியும். மந்திரி ராவுத்தருங்கிறது எல்லாரும் நடைமுறை பேச்சே மந்திரி ராவுத்தர் தான் தெரியும். அந்த காலத்தில் அவர் நான் பார்த்ததில்லை. ஆனால் ஊர் மக்கள் பெரியவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6.4 அடி உயரம், 6.3 உயரமாக இருக்கார். நல்ல ஹைட்டு, 6.3 இருப்பார். டர்பன் கட்டுவார். அந்த தேர் திருவிழாவில் அவங்க எல்லாம் சொல்லும்போது தேர் திருவிழாலேயே அந்த டர்பன் கட்டிட்டு அவர் மூமெண்ட்டு எங்களுக்கு செங்கொற்ற குடைங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது. ஜமீன்தாருக்கு ஒரு குடை இருக்கும், ரங்கநாதருக்கு ஒரு குடை இருக்கும், மந்திரிக்கு ஒரு குடை. அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்த குடை அந்த அவர் பின்னாடியே மூமெண்ட் ஆகும். அந்த குடை அப்போ சொல்லுவாங்க, அது அவருக்கு டர்பனும் குடையும் சிட்டாக பறக்கும், தேரை சுற்றி பறக்கும். ஏன்னா தேர் முழுக்க முழுக்க மந்திரி ராவுத்தருடைய கண்ட்ரோலில் தான் நடைமுறைப்படுத்தி இழுத்து கொண்டு நிலை சேர்க்கும் வரை மந்திரி ராவுத்தர் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் உடல் ரீதியாகவும் இதாகவும் ரொம்ப அமைப்பாகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஜமீன்தாருடைய நிர்வாகத்தில் உங்கள் குடும்பத்தை சார்ந்த மூதாதையர்கள் ஒரு நிர்வாகத்திற்குள்ள உதவியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க தேர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தேர் அப்படின்றது எந்த கோவிலுக்குரிய தேர்? ரங்கநாதர் கோயிலுக்குரிய தேர். கோம்பையில் ரங்கநாதர் கோயில் இருக்குது. அது மூலவர் எங்கே? மூலவர் அடிவாரத்தில் இருக்கார். மலை அடிவாரத்தில். அந்த காலத்தில் அங்கே தான் கோம்பைங்கிற ஊர் இருந்திருக்கு. அது மருவி நவுந்து இப்போ இருக்க அமைப்பு வந்துருச்சு. அதனால இப்போ உள்ள ஒரு கோயிலும் இங்கே ஊருக்குள்ள ஒரு கோயிலும் ஏற்படுத்தியிருக்காங்க. அது புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேலக்கோயிலில் ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நிகழ்வாக நடக்கும். மதுரை மாவட்டம், பழைய மதுரை மாவட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாமே போவாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ரங்கநாதர் திருக்கோயில். ரங்கநாதர் திருக்கோயில்.
இப்போ உங்களுடைய பங்கு அந்த கோவிலில் இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ என்னென்ன பணிகள் அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு? அதில் பணிகள் வந்து பொருளாளருங்கிற பதவி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் கோவில் நிர்வாகத்தில் பொருளாளர் பதவிங்கிறது மந்திரி ராவுத்தர் குடும்பத்துக்கு இருந்துட்டு வருது. அதே மாதிரி கோவில் நிர்வாகங்களில் தினசரி பூஜைகள், இரவு நேர பூஜைகள் நடக்கும்போது அதில் மந்திரி ராவுத்தருடைய பார்ட்டிசிபேட் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு ஐதீகமாக இருந்து வந்திருக்கு. அதாவது உங்கள் மந்திரி ராவுத்தர் அப்படின்றது இல்லாமல் அங்கே பூஜை நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன்னா தினசரி அலுவல்கள் நிர்வாகங்கள்லையும் மந்திரி ராவுத்தருடைய ஈடுபாடுகள்ங்கிறது அந்த காலத்திலேயே ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. கோவில் நிர்வாகத்தில் இவருக்கு முக்கிய பணி அவர் கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது. கோயிலில் எந்த ஒரு விஷயமுமே அவருடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கு உள்ள ஒரு அமைப்பு. இன்று வரை, அந்த காலத்திலிருந்து எனக்கு 60 வயசு ஆகுது, இன்று வரை அந்த இது வந்து அன்று முதல் இன்று வரை நமக்கு அது நடைமுறையில் தான் இருந்து வருது. அந்த மத நல்லிணக்கம்ங்கிறது கோம்பைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஊர். இந்தியாவிலே எடுத்துக்கிட்டால் எனக்கு தெரிஞ்சு மத நல்லிணக்கம் இருக்க சில ஊர்களில் கோம்பைங்கிறது ரொம்ப பிரபல்யமான ஊர். அதே மாதிரி கோம்பை தேருங்கிறதும் ரொம்ப பெரிய தேர். தமிழ்நாட்டில் 3 தேர்கள், 3வது ஒரு பெரிய தேர். முதல் தேர் திருவாரூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கு அடுத்த பெரிய தேர்னே கூட கோம்பை. அந்த அளவுக்கு ரங்கநாதர் திருக்கோயிலுக்குள்ள தேர் வந்து அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு தேர். கிட்டத்தட்ட 21 கிராமங்கள் இந்த ஜமீனுக்கு கட்டுப்பட்ட கிராமங்கள். இந்த ஊர்கள் அனைத்து சமுதாயமும் சேர்ந்து நடத்துறது தான் இந்த தேர். குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினருக்கு கிடையாது. அனைத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அனைத்து சமுதாயத்தினரும் பங்கு பெற்று நடத்துகிறாங்க, பார்ட்டிசிபேட். அதாவது வந்து எல்லாருமே வரி கொடுத்து அந்த வரி மூலம் நடத்துகிற தேர் தான் இது. எந்த மதம் தனிப்பட்ட நபர்னால நடத்துறதோ தனிப்பட்ட ஒரு கோயில்னால நடத்துறதோ கிடையாது. தனிப்பட்ட மதமும் இல்லை இந்த வகையில். அதாவது அனைத்து சமூகத்தினரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு திருவிழா. அந்த ஊரில் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் இந்த கோவிலுக்கு அனைவரும் பொதுவானவர் தான். ரங்கநாதர் வந்து ஊருக்கு பொதுவானவர் தான். அதுதான் நடைமுறையில் இருக்கு. நமக்கு மனசுல அந்த ஊர் மக்களோட மனசுலையும் அதுதான் இருக்கு. அதுதான் அது நல்லிணக்கத்துக்கு சிறந்த ஊர்னு நான் எடுத்துக்காட்ட சொல்றது. அது கேட்க ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ தான் நான் என்னுடைய ஏஜில் முதல் முறையாக ஒரு பெருமாள் கோயிலில் இஸ்லாமியர்களுடைய பணி முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக தேரில் என்ன, இப்போ ஒரு சின்ன ஹிண்டு கொடுத்தீங்க, தேரை ஓட்டும்போது என்னென்ன தேரில் உங்களுக்கு என்ன பணி? தேரில் வந்து ரங்கநாதர் வந்து திருக்கோயிலிருந்து கிளம்பி புறப்பட்டு தேர் ரதம் ஏறி, ரதம் முதல் நாள் அடிப்பேர்த்துறது, மறுநாள் வந்து காலையில் ரதம் ஏறுவார். ரதத்தை இழுத்து கொண்டு வந்து ஊரை சுற்றி வந்து ரங்கநாதர் கோயில் முன்னாடி நின்று அன்றைக்கி நைட் அங்கே நிற்கும். மறுநாள் பயணப்பட்டு நிலை சேர்ற வரை உண்டான முழு பொறுப்பு மந்திரி ராவுத்தர் குடும்பத்துக்கு தான். அதை இழுக்கிறது, அந்த அந்த கட்டை கொடுக்குறவங்க எல்லாமே அது ஒரு சமூகத்தினர் இருக்காங்க. அந்த சமூகத்தினரை வந்து இயக்குறது, அந்த தேரை இயக்குறது, அந்த தேரை நடத்துறது, அந்த வடம் பிடிச்சு இழுக்கிறது எல்லாமே வந்து மந்திரி ராவுத்தருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். முழுக்க மந்திரி ராவுத்தருடைய கண்ட்ரோல் தான். முதல் வடம் பிடிக்கிறது நீங்களா இல்லை? முதல் வடம் பிடிச்சு நம்ம தொட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இழுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஊர் கூடி மரியாதை பண்ணுவாங்க. அந்த மரியாதை பண்ணதுக்கு அப்புறம் வடத்தை தொட்டு பிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க. தொட்டு பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நடத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 முறை என்னுடைய லைஃப் பீரியடில் 4 முறை, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து 4 முறை நடந்திருக்கு. அதில் எங்கள் ஃபாதரோட சேர்ந்து 2 முறை போயிருக்கேன். தனிப்பட்ட 2 முறை நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தேர் ஓட்டி இருக்கிறீங்க. நான் தேர் ஓட்டுறதை நடைமுறைப்படுத்துறதுல தனிப்பட்ட 2 முறை எங்கள் ஃபாதரோட. 4 முறை இந்த திருவிழா. ஸோ அந்த நடைமுறை உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். 4 முறை மிக தெளிவாக தெரியும். இதில் வந்து இப்போ உங்கள் சமூகத்தினர் யாரும் இதுக்கு வந்து எதிர்ப்புலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்கிறது எதிர்ப்பு சொல்ல முடியாதுல்ல. அந்த காலத்திலிருந்து ஒரு நடைமுறை ஐதீகம். அதில் எதிர்ப்பு சொல்கிற மனநிலையில் மக்கள் யாருமே இல்லை. அந்த ஊரில் யாரும் அந்த மாதிரி எதிர்ப்பு சொல்லக்கூடிய மனநிலையோ, இஸ்லாமியர்களும் வரி கொடுப்பாங்க, ஒவ்வொரு சமுதாயத்தினரும் வரி கொடுப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருமே வரி கொடுத்து நடத்துறது தான். இது ஊர் பொது திருவிழா, தனிப்பட்ட ஒரு சாமியுடைய திருவிழா கிடையாது. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து வேறு எந்த ஊர்லேயும் கேள்விப்பட முடியாது. ஏன்னா பல ஊர்களில் தேர் ஓட்டும் போதே பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய 3 விதமான சமயத்தினரும் இந்த திருவிழா நடத்துன்றது நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி. வேறு என்ன பணிகள் உங்கள்
ஜமீனில் உங்கள் குடும்பத்தால் வேறு என்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கும்? இப்போ தேர் வந்து கட்டுமானம் செய்கிறது உங்கள் பொறுப்பு தானே இல்லைங்களா? தேர் கட்டுமானம் வந்து பேஸ் இருக்கும், அந்த உட்டன் பேஸ் இருக்கும். அந்த உட்டன் பேஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட கடைசியாக நடந்து 14 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது அது எல்லாமே மரத்தால் ஆனது தான். மரமே பூரா எல்லாம் மக்கி போயிருக்கும், அந்த பாலிஷ் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். அதுக்கு எண்ணெய் அடிக்கிறதுலேருந்து அதை பாலிஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மந்திரி ராவுத்தருடைய பணி தான். அந்த மேலடுக்குகள் அலங்காரங்கள், தேரடுக்கு அலங்காரங்கள், மேலடுக்கு அலங்காரங்கள் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுறது எல்லாமே பண்ணி தான் கம்ப்ளீட்டாக தேரை வந்து தேர் தயார் பண்ணுறது உங்கள் பணி தான், உங்களுடைய பார்வையில் தான் நடக்கும். ஸோ தேர் தயார் செய்து தேரை நிலைநிறுத்த வரைக்கும் உங்கள் ராவுத்தருடைய குடும்பத்துடைய பணி, முக்கியமான பணி. வேற என்ன பணிகள்னு குறிப்பிட்டு சொல்லுங்கள். வேறு நடைமுறை கோயில் நிர்வாகத்தில் டெய்லி தினசரி அலுவல்கள், தினசரி நிர்வாகங்கள் எல்லாத்துலேயுமே முக்கிய பணி மந்திரி ராவுத்தர் குடும்பத்துக்கும். அதாவது ஜமீன்தார் குடும்பம், மந்திரி ராவுத்தர் குடும்பம், மந்தைய கவுண்டர் குடும்பம். மந்தைய கவுண்டர் குடும்பங்கிறது ஒரு தளபதி மாதிரின்னு வச்சுக்கோங்க. தளபதி வெளி அலுவல்கள், ஊரில் இருக்க வெளி அலுவல்கள் எல்லாமே மந்தைய கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்தை, அந்த ஆட்டு மந்தை, மாட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை வச்சு தான் அவங்க மந்தைய கவுண்டர் அப்படின்னு ஒரு அடைமொழி பெயர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அந்த ஊரில் வந்து அடுத்தவங்க தோட்டத்தில் மாடு போய் மேய்ஞ்சிருச்சுன்னா இழுத்து மந்தையில் கொண்டு வந்து கட்டிடுவாங்க. அதுக்கு தீர்ப்பு சொல்கிறது எல்லாமே மந்தைய கவுண்டர் தான் சொல்லுவார். அந்த ஊரில் இருக்க பிரச்சனைகள், வெளி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவர் தீர்த்து வச்சு முடிப்பார். அவருடைய இதில் நிர்வாகத்தில் வந்து அவரும் முக்கியஸ்தராக அந்த 3 பேருக்கு தான் ஊரில் மரியாதைங்கிறது வந்து ஒவ்வொரு 18 மண்டகப்படி, 18 சமூகத்தினர் மண்டகப்படி நடத்துவாங்க. அந்த மண்டகப்படிக்கு ஒவ்வொரு நாளும் அழைத்து போய் மரியாதை பண்ணி, ரங்கநாதரையும் மரியாதை பண்ணி, இப்போ எங்களுடைய குடும்பங்களுக்கும் 3 குடும்பங்களுக்கு தான் முதல் மரியாதை பண்ணி, அப்புறம் வந்து சமுதாயத்தில் எல்லா முக்கிய விஐபிகளுக்கெல்லாம் மரியாதை பண்ணி அனுப்புவாங்க. அதுதான் சாமி கும்பிடு அப்படின்னு. ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு நான் அதுதான் சொல்லுவேன், ரங்கநாதரை எடுத்துகிட்டு போய் மரியாதை பண்ணி ஊரில் பெரிய தனங்கள் எல்லாத்தையும் மரியாதை பண்ணி அனுப்புறது தான் மண்டகப்படி. இப்போ ஜமீனில் வரி வசூல் அப்படின்ற விஷயம்லாம் யார் பார்த்தாங்க? உங்கள் குடும்பம் பார்த்துருக்காங்களா அந்த மாதிரி? இல்லை, வரி வசூல் இது பண்ணுற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு வரி வசூல், ஜமீன் வரிங்கிறது இதுவரை ஒன்றும் இல்லை, நமக்கு விவரம் தெரிஞ்சு இல்லை. அதுக்கு முன்னாடியே எங்கள் ஃபாதர் காலத்துலேயும் அந்த மாதிரி ஒரு வரி வசூலுங்கிறது கேள்விப்படலை. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நடைமுறைங்கிறது எனக்கு தெரியல. மந்திரி அப்படின்றவங்க அரசாங்கத்தில் செயல்பாட்டில் முக்கியமாக அதாவது நிதி நிலைமை, ஆலோசனை எல்லாமே இயங்கக்கூடியது தான். மந்திரிங்கிறது வந்து ஜென்ரலாகவே வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியவர். ஏன்னா அவங்க ஜமீன்தாருங்கிறவங்க வந்து அந்த அரசர், ஜமீன்தார் எல்லாமே அந்த ஒரு கேடரில் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா அமைப்புகளையும் எல்லாத்தையுமே நிர்வகிக்க முடியாது. அந்த நிர்வாகத்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி அதில் தலையிடுவது தான் மந்திரிங்கிறது ஒரு இதுவே. அந்த மந்திரிங்கிற பதவியே செயல்பாடுகளே வந்து அந்த ஒரு காரணங்களுக்காக அந்த காலத்திலிருந்து அது செயல்பட்டு வந்துச்சு. நாளடைவில் இப்போ ஜென்ரேஷன் மாறும்போது பழைய அமைப்புகள்லாம் எதுவுமே இல்லை. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு மந்திரி ராவுத்தருங்கிற ஒரு ரோட்டில் நடந்து போனார்னா, எங்கள் தாத்தாவுடைய ஃபாதர் காலத்தில் அவர் நடந்து போனார்னா எல்லாமே வெளியே வந்து கை கட்டி நிற்கணும், மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஐதீகம் இருந்திருக்கு. இந்த காலத்து நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. இன்றைக்கி எல்லாமே சுயமரியாதைங்கிறது வந்துருச்சு, சமூக மரியாதை, நிறைய மாற்றங்கள், குடியரசு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நிறைய மாற்றங்கள் வந்ததுனால அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெரிய மரியாதை அந்த ஊரில் வந்து எல்லா சமூகத்தினரும், எல்லா மக்களும் எந்த ஜென்ரேஷன்னாலும் உரிய மரியாதை அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. அதுதான் அந்த ஊரோட சிறப்பம்சம். ஏன்னா பெரியவங்க வந்து அவங்கவுங்க வீட்டில் அந்த மரியாதையை கொடுக்கணுங்கிறத வளர்ப்பாகவே கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு அந்த ஊரை பொறுத்தளவுக்கு இருக்கும். நான் சின்ன பிள்ளைலாம் எங்கள் ஃபாதரோட போகும்போது கிராமங்களுக்கு, அந்த 21 கிராமங்கள் சொன்னேன் இல்லையா, பல்லவராயம்பட்டி, சிந்தலச்சேரி, இந்த மாதிரி கிராமங்களுக்கு போகும்போது அது பெரிய மந்திரி ராவுத்தர் வந்துட்டாருன்னா பெரிய திருவிழாவே இருக்கும். திருவிழா மாதிரி ஊரை திரண்டு வந்து வேடிக்கை பார்ப்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க, ஆலோசனை வழங்குவார், நிறைய மரியாதை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளையில எனக்கு வேடிக்கையாக இருக்கும். அந்த ஒரு பெரிய மரியாதைங்கிறது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்கும். மந்தைய கவுண்டர் வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வெளி பிரச்சனைகள் பூரா அவர் தான் பார்ப்பார். இப்போ வந்து ஜமீனுக்குள்ள ஒரு பிரச்சனைனா, இப்போ ஜமீன் குழுக்கள் எதுவும் பிரச்சனைனா உங்களுடைய பணி, உங்களுடைய ரோல் என்ன? அது மந்திரி ராவுத்தர் குடும்பம் தானே எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறது, எல்லாமே மந்திரி ராவுத்தர் குடும்பம் தானே. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் தீர்த்து வைக்கணும். ஆமாம், அவங்களுக்கு ஆலோசனை தீர்த்து வைக்கிறதுங்கிறத விட ஆலோசனைங்கிறது மெயினாக இருக்கும். எது ஒன்றுனாலும் ஆலோசனைக்கு இருக்கும். தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் மேக்சிமம் பஞ்சாயத்துகள் நடக்கும்,
இப்போ எங்கள் வீட்டிலே வந்து பஞ்சாயத்துக்கு ஊரில் வந்து அந்த காலத்தில் கிராம பஞ்சாயத்துன்னு நடக்கும். எங்கள் வீட்டிலே நிறைய பஞ்சாயத்துகள் நடக்கும். ஃபாதருக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போனதுனால சில பஞ்சாயத்துகளை அப்புறம் அவாய்ட் பண்ணார். நாமளே சில பஞ்சாயத்துகள், நானே சில பஞ்சாயத்துகள்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த வயசுலேயே அந்த அனுபவங்கள் என்னால் முடிஞ்சளவு நான் செஞ்சுருக்கேன். மற்றபடி கோயிலில் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் எல்லாமே கோயிலில் வச்சு பேசி தீர்த்துருவோம். ஜமீன்தார், மந்தைய ஒருத்தர் எல்லாமே உட்காந்து, மந்திர ஒருத்தர் எல்லாமே உட்காந்து பேசி தீர்த்துருவோம். எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு கொண்டு போய்க்குவோம். இப்போ கடைசியாக இப்போ இருக்கக்கூடிய அல்லது கடைசியாக இருந்த ஜமீன்தாரோட பேர் அப்பாச்சி ராஜ்குமார். அப்பாச்சி ராஜ்குமார். இப்போ அதுக்கடுத்து இருக்காருன்னா இப்போ அவருடைய பேர் தான் இப்போ இருக்கார் ராயர் அப்பாச்சி. ராயர் அப்பாச்சி. அவர் தான் பட்டம் கட்டியிருக்காரு. அவர் தான் பட்டம் கட்டி, ஒரே பேரன் அவர் தான் பட்டம் கட்டி இருக்கார். இப்போ ஜமீனா வந்து ராயர் அப்பாச்சி அப்படிங்கிறவர் தான் இருக்கார். இன்னும் அந்த ஜமீனுக்குரிய அந்த மரியாதை அங்கே அந்த ஒரு கிராமத்தில் இன்னும் இருக்குது. அது கண்டிப்பாக இருக்குது. அதில் மாற்றம் சிறிதளவு கூட குறையலை. ஜமீன்தாருக்கோ அந்த மந்திர ராவுத்தர் குடும்பத்துக்கோ மந்தைய ஒன்று குடும்பத்துக்கோ அந்த உள்ள மரியாதை இன்னும் இருக்குது. அந்த ஊரில் வேறு என்ன கோவில் எதுவும் விசேஷம் இருக்குங்களா? கோவில் வந்து அங்கே சுப்பிரமணியர் கோயில்னு இருக்குது. சுப்பிரமணியர் கோயில் அது ஒரு தனி ட்ரஸ்ட்டுக்கு கட்டுப்பட்டது. அந்த ஒரு கோயில் இருக்குது. ரங்கநாதர் கோயில் தான் சிறப்பான கோயில். கன்னீஸ்வரி கோயில் இருக்குது. அது ஒரு சமூகத்துக்கு கட்டுப்பட்டது. ஒரு சமூகத்தினர் வந்து அதை பொதுவில் வந்து ஊருக்கு பொதுவான கோயிலுங்கிறது ரங்கநாதர் கோயில் மட்டுமே. பல ஜமீன்களில் வெவ்வேறு கோயில் ஜமீன்கள் வந்து கட்டுப்பாடு வச்சுருந்துருக்குறாங்க. இங்கே வந்து ரங்கநாதர் கோயில் மட்டும்தான் இருக்குது. திருவிழாக்கள் நடக்கும். முத்தாளம்மன் திருவிழாங்கிறது நடக்கும். அதுலேயும் எல்லா சமூகத்தினரும் கலந்துக்கிடுவோம். எல்லாமே சேர்ந்து தான் நடத்துகிற திருவிழா தான். அதான் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே எல்லாமே எல்லாத்துக்குமே அதில் பங்கு இருக்குது. இப்போ மந்திரி குடும்பம் கோம்பை ஜமீனில் கோவில் பொறுப்புகள் பார்த்துருக்குறாங்க. சிறப்பான பல பணிகள், உள்ளூர் பிரச்சனைகள், ஜமீனுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் அவங்க யாரும் வேறு பதவிகளில் இருந்திருக்காங்களா? வேற எங்கள் தாத்தா வந்து பஞ்சாயத்து யூனியன் உத்தமபாளையம் யூனியன் சேர்மனாக இருந்தவர். யூனியன் சேர்மன்கிறது அப்போ வந்து கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தமிழ்நாடோட கட்டுப்பட்டு இருக்கிறப்ப அப்போ யூனியன் சேர்மன்கிறது பெரிய போஸ்ட், பெரிய பதவி, பெரிய அதிகாரமுள்ள ஒரு பெரிய பதவி. அதில் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 2 டேர்ம் 10 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மாமாவுக்கு அவருடைய மகளோட வீட்டுக்காரருக்கு அந்த பதவி. அவர் எம்ஏ முடித்தவர், எம்ஏ அந்த காலத்தில் எம்ஏ கிராஜுவேட்டு. அதனால் வந்து அவரை சேர்மன் ஆக்கி அவருக்கு அந்த பதவியை விட்டு கொடுத்து, அதாவது 1930 45 வரை 15 வருஷம் யூனியன் சேர்மனாக இருந்தவங்க. இடுக்கி மாவட்டம் முழுக்க இடுக்கி மாவட்டம் எல்லாம் யூனியன் சேர்மனுக்கு கட்டுப்பட்டது தான். உத்தமபாளையம் யூனியன் சேர்மன். ராமக்கல் மேடுங்கிறது வந்து கோம்பை அடிவாரத்துலேருந்து மேலே ஒரு 3-4 கிலோமீட்டர் போனோம்னா ராமக்கல் மெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ராமக்கல் மெட்டுக்கு நாங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ரோடு போடுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணோம். அந்த ராமக்கல் மெட்டு வந்து ரொம்ப ஷார்ட், கேரளாவுக்கு ரொம்ப ஷார்ட், தமிழ்நாடுக்கு இன்டர் கனெக்டிங் ரோடு. அது ஃபாரஸ்ட் பெர்மிஷன் இல்லை, அது இதுன்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லி அது தவிர்க்கப்பட்டுருச்சு. இல்லைனா அது போட்டிருந்தா கோம்பைங்கிறது எவ்வளோ வளமுள்ள ஒரு பிஸ்னஸ் ஊராக இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு விவசாய ஊராக, இன்றைக்கி நல்ல ஒரு விவசாயம். அதாவது பருத்தினாலும் சரி, நிலக்கடலைனாலும் சரி, நிலக்கடலையில் வந்து பல கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு விளைச்சல் வரும். அந்த அளவுக்கு ஒரு நீர்வளம் உள்ள ஊர். மண் வந்து சாயில், அருமையான சாயில். அந்த சாயிலுக்கே எண்ணெய் வளம் ஜாஸ்தி. அது தென்னைனாலும் சரி, நிலக்கடலைனாலும் சரி, எல்லாமே விவசாயம். அதாவது அந்த ஊர் வந்து விவசாய குடும்பங்கள் நிறைந்த ஊர். விவசாயம் மட்டுமே தெரியும் மக்களுக்கு. வேற கெட்ட எண்ணம் இல்லாத ஒரு மக்கள் அந்த ஊர் மக்களை பொறுத்தளவு. கோவில் புது கோவில் ரங்கநாதர் கோவில் மட்டும்தான் இங்கே இருக்குது. அது ஒரு இல்லை, ரங்கநாதர் கோயில் சுப்பிரமணிய கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து ட்ரஸ்ட்டுக்கு கட்டுப்பட்டது. தனி ட்ரஸ்ட்டுக்கு கட்டுப்பட்டது. பக்கத்துலேயே இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது. அது தனி ட்ரஸ்ட்டு. அது வந்து ஊருக்கு பொதுவான கோயில் கிடையாது. ரங்கநாதர் வந்து ஊருக்கு பொதுவான தான் ரங்கநாதர். அப்போ ஊருக்கு பொதுவான கோயில் வந்து கட்டினது யாருன்னு தெரியும், ஏதாவது தெரியுங்களா? எல்லாமே ஊருக்கு பொது தான். இது யாரும் தனிப்பட்ட காலத்தில் கட்டினதா, அதுக்கு பிறகு கட்டினதா? இல்லை, அது எப்போ கட்டட வேலை நடந்ததுலாம் தெரியும். கோவில்னா ஒரே சமயத்தில் முழுவதும் கட்டியிருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொருத்தரும் கட்டியிருப்பாங்க. ஆனால் எதுலேயுமே யார் கட்டினாங்கன்ற அந்த இது எதுவுமே இருக்காது. ஊருக்கு பொதுவாக இந்த யாருக்கு உபயம் அப்படிங்கிற வார்த்தையே அதில் வந்து வராது. பியூர்லி எல்லாமே வந்து தர்ம காரியங்களுக்கு செய்கிறது யாருமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். எங்கள் ஃபாதர், எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபாதரும் சரி நானும் சரி, அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி யாருடைய பேரும் போடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடில் தான் அந்த காலத்துலேருந்து இருந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து மந்திரி கூட முன்னோர்கள் கூட
காலங்காலமாக மந்திரி அப்படின்ற பதவி இருந்திருக்கிறாங்க. ஜமீனில் வந்து நிறைய வேலைகள் பார்த்துருப்பாங்க. நிச்சயமாக அந்த பதவிக்கு அந்த பதவிக்குரிய பணியில் பார்த்துருப்பாங்க. பொதுவாக ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க, நிலங்கள் ஒதுக்கி கொடுப்பாங்க, அல்லது வருஷம் அவங்களோட தானியங்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மானியமோ நிலமோ ஜமீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, மந்திரிங்கிறது நான் கேள்விப்பட்ட அளவுக்கு கௌரவத்துக்கான பதவி தான். மற்றபடி மற்ற எல்லாருக்குமே ஜமீன்லேருந்து மானியங்கள்ங்கிறது கொடுத்துருக்காங்க. மற்ற அலுவல் பணியாளர்கள், கோவில் பணியாளர்கள், அரண்மனை சம்மந்தப்பட்ட பணியாளர்கள், வேறு ஊருக்கு பொதுவான பணியாளர்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக மானியங்கள் கொடுத்துருக்கு. ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு வந்து மரியாதை தான், மரியாதைக்காக நிர்வகிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இதுவரைக்கும் கோம்பை ஜமீனை பற்றிய சிறு தகவல் மற்றும் அந்த கோம்பையுடைய மந்திரி அப்படின்ற வகையில் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட, உங்கள் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட, உங்கள் முன்னோர்கள் செய்த பெரிய காரியங்கள் தொடர்பாக பல நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க. நன்றி. நன்றி.